ஸ்ரீ மகாபிரிவா திருவடியில் சரணம். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோட சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, வீட்டில் ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, தீரவே மாட்டேங்குது. நாங்கள் நினைக்கிற விஷயங்கள் அத்தனையும் தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. குடும்பத்தில் ஒரு விருத்தி அம்சமே இருக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க, நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்க குடும்பத்தில் எந்த விதமான சலனமும் சங்கடமும் எதுவுமே வராது. அதனால் நீங்கள் அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்படி போகும் பொழுது பௌர்ணமி, அமாவாசை இந்த தினங்களாக பார்த்து போங்க. போகும் பொழுது குடும்பத்தோடு தான் கோவிலுக்கு போகணும். அப்படி போகும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல எண்ணெய் 1 லிட்டரோ வாங்கிக்கோங்க. அது கூடவே வெல்லம்ங்க, மண்டை வெல்லம், உருண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க. அது 1 கிலோவோ 2 கிலோவோ இந்த மாதிரி உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எண்ணெயும் நீங்கள் வெல்லமும் வாங்கி கொண்டு போய் உங்கள் குலதெய்வ கோவிலில் நீங்கள் மூலஸ்தானத்துக்கு கொடுத்துடுங்க. அவங்க அதை கோவிலுக்கு உபயோகப்படுத்திக்குவாங்க, அந்த எண்ணெயும் உபயோகப்படுத்திக்குவாங்க. இந்த மாதிரி நீங்கள் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி எண்ணெயும் வெல்லமும் வாங்கி கொண்டு போய் கொடுக்க அந்த எண்ணெயில் அவங்க மூலஸ்தானத்தில் எரியக்கூடிய அணையா விளக்குக்கு ஏற்றிக்கிட்டு விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றி எரிய வைக்க உங்களுடைய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி என்னால் அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலை, தூரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த அம்மன் ஆலயமாக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. கண்டிப்பாங்க குலதெய்வ கோவிலுக்கு செய்த அத்தனை பலனும் இந்த கோவிலுக்கு கொடுக்கும் பொழுது வழிபாடு கிடைக்கும். நீங்கள் விடாமல் செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பிரச்சனையே உங்கள் வாழ்க்கையில் இருக்காதுங்க. செஞ்சு தான் பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம்.